எது வளர்ச்சி என்று தெரியாமல் கிராமங்களை அழித்து நகரங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறது அரசு. இந்த பொய்யான வளர்ச்சிக்கு பின்னால் உழவர்களை அலையவிட்டு நடுத்தெருவில் நிற்க வைத்திருக்கிறது அதிகார வர்க்கம். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்றார் திருவள்ளுவர். உலகம் பல தொழில் செய்து சுழன்றாலும் ஏர்த்தொழிலின் பின்னால் நிற்கிறது. அதனால்தான் உழவு தொழிலே முதன்மையானது என்பதே அதன் விளக்கம். எத்தொழில் செய்பவர்களுக்கும் உணவளிப்பவர்கள் உழவர்கள். அவர்களின் உழைப்பில்தான் மற்றவர்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முன்னெப்போதும் இல்லாத அளவில், வானிலை ஆய்வு மையத்தால் கணிக்கவே முடியாத அளவுக்கு அண்மையில் திடீரென கொட்டிய மழை உழவர்களின் வாழ்க்கையையே புரட்டியெடுத்திருக்கிறது. தை திருநாளில் அறுவடைக்கு தயாராக இருந்த பல ஆயிரம் ஹெக்டேர் நெற்பயிர்கள் அப்படியே வெள்ளத்தில் மூழ்கியதுடன் உழவர்களின் வாழ்வாதாரத்தையும் மூழ்கடித்தது. இம்மாத தொடக்கத்தில் செங்கல்பட்டு முதல் டெல்டா மாவட்டங்கள் வரை திடீர் பேரிடர் மழை கொட்டியது. வானிலை ஆய்வு மையத்தின் கணிப்பை தாண்டி 35 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்தது. தை திருநாளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் எல்லாம் வெள்ளத்தில் மூழ்கியது. மண்ணில் விதைத்த நிலக்கடலை, தர்பூசணி பயிரெல்லாம் மண்ணோடு மண்ணாக அழுகிவிட்டன. வேளாண் அதிகாரிகள் கணக்கெடுப்பு நடத்திவிட்டு விவசாயிகளுக்கு நிவாரணம் வேண்டி அரசுக்கு பரிந்துரை செய்ததோடு நின்றுவிட்டது. மத்தியில் மட்டுமின்றி தமிழகத்திலும் ஊரையடித்து உலையில் போடும் திட்டங்களை அறிவித்து அதற்கு பல ஆயிரம் கோடி கணக்கில் நிதி ஒதுக்கும் திமுக அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் இல்லை என்று கைவிரித்திருக்கிறது. அறுவடை நேரத்தில் மழை பெய்து நெற்பயிரெல்லாம் தண்ணீரில் மூழ்கியதால் உழவர்கள் எப்படி பொங்கல் பண்டிகையை கொண்டாடியிருப்பார்கள் என்று கூட அரசு யோசித்து பார்க்கவில்லை. நமக்கெல்லாம் உணவளிக்கும் உழவர்கள் என்று அவர்களை புகழ்ந்து பேசும் நாம் கூட அதை யோசித்தது உண்டா? பருவத்தே பயிர் செய்து பருவம் மாறாமல் விளைந்த நெல்மணிகளை அறுவடை செய்து வாழ்ந்து மகிழ்ந்தவர்கள் நம் உழவர்கள். தற்போது பருவநிலை, காலநிலை மாற்றத்தின் விளைவுகள் நமது குடியிருப்புகளை மட்டுமில்லாது உழவர்களையும் அறுவடை செய்து கொண்டிருக்கிறது. உடைத்து ஓடாய் தேய்ந்த உழவர்கள் எப்போது மழை வரும், எப்போது விதைக்கலாம் என்ற பருவம் தெரியாமல் நிர்கதியாக நிற்கிறார்கள். உழவர்கள் எதிர்கொள்ளும் சவால்கள் பற்றி துளியும் கவலையில்லாமல் அதிகார திமிருடன் கார்ப்பரேட் நிறுவனங்களுடன் கைகோர்த்து உழவர்களை அடக்கியாளவே ஆர்வம் காட்டுகிறது அதிகார வர்க்கம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வது எப்படி என்று உலக நாடுகள் கூடி பேசுவதோடு சரி, ஆக்கப்பூர்வமாக எந்த துரும்பையும் எடுத்து போடுவதில்லை. ஏற்கனவே ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், ஒட்டுவீரிய ரகங்கள் போன்றவற்றின் பயன்பாட்டால் வேளாண்மையில் செலவு அதிகரித்து ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் விவசாயிகள் வேளாண்மையை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். பருவமழை தவறி திடீரென கொட்டும் பேரிடர் மழை, அதனை சேமித்து வைக்க முடியாத மூடர்கள் கூட்டத்தால் நிலத்தடி நீர்மட்டம் சரிவு, நீர்நிலைகள் அழிப்பு, அண்டை மாநிலங்களுடன் தண்ணீர் பங்கீடு பிரச்சினை என உழவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் அதிகரித்துக் கொண்டே செல்கின்றன. இதையெல்லாம் இணைத்து பார்க்கும்போது நாம் எல்லோரும் உணவு பஞ்சத்தை நோக்கி பயணிப்பதையே காட்டுகிறது. வரலாற்றில் இருள் சூழ்ந்த பக்கத்திற்குள் நுழைந்திருக்கிறோம். வளர்ச்சி என்ற பெயரில் எதுவெல்லாம் கட்டப்படுகிறதோ அவை அனைத்தையும் நம்புகிறோம். கிராமங்களையெல்லாம் அழித்து நகரங்களாக மாற்றி இதுதான் வளர்ச்சி என கூறும் எந்த அரசாக இருந்தாலும் நகரங்களை அழித்து 100 ஆண்டுகள் ஆனாலும் கிராமமாக மாற்ற முடியாது. பாலைவனத்தில் கூட விவசாயம் செய்தால் அது வெளிநாடு, விவசாயம் செய்த இடத்தை வளர்ச்சி திட்டம் என கூறி பாலைவனமாக்கினால் அது தமிழ்நாடு. சத்தியம் செய்திகளுக்காக ஃப்ரைடே ஃபார் ஃபார்மர்ஸ் இயக்கம்.